அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள அருவிகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற இடமான சுருளி அருவியில் நீர்வரத்து இல்லாத காரணத்தினால் நீண்ட நாட்களாக சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது ஒரு வார காலமாக தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் மிதமான கோடை மழையின் காரணமாக அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை அனுமதி அளித்தது. இதனால் தேனி மாவட்ட மக்களும் சுற்றுலா பயணிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மாடக்குளம் மெயின் ரோடு பகுதியில் சாலை போட்ட ஒரே வாரத்தில் ஏற்பட்ட மெகா சைஸ் பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 71வது வார்டு மாடக்குளம் மெயின் ரோடு சர்ச் அருகே கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக புதிதாக சாலைகள் அமைக்கப்பட்டது. புதிதாக போடப்பட்ட சாலையில் மிகப்பெரிய பள்ளம் விழுந்து சேதமடைந்துள்ளது. மேலும் அந்த பள்ளத்தில் சிலர் விழுந்து விபத்தில் சிக்கியுள்ளனர். புதிதாக போடப்பட்ட சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் உடனடியாக தரமான சாலையை அமைக்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பழனியில் வைகாசி விசாக திருவிழா திரளான பக்தர்கள் முன்னிலையில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஊர்கோவில் என்று அழைக்கப்படும் பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜையுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக திருவிழாவின் 6ஆம் நாள் திருவிழாவான வருகிற 21ஆம் தேதி மாலை அருள்மிகு முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணமும் தொடர்ந்து வெள்ளி தேரோட்டமும் நடைபெறுகிறது. 7ஆம் நாளான 22ஆம் தேதி புதன்கிழமை வைகாசி விசாக தினத்தன்று பெரியநாயகி அம்மன் கோவிலில் அருள்மிகு முத்துக்குமாரசாமி தோளுக்கினியான் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இதைத் தொடர்ந்து தேரோட்டமும் நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் தீவிரமாக செய்து வருகின்றனர். செம்பனார் கோவிலில் பெய்த பலத்த மழையின் காரணமாக 50 ஆண்டு பழமையான புளியமரம் பிரதான சாலையில் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. குமரிக்கடல் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நீடிக்கும் காற்று சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த ஓரிரு நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை, கோமல், குத்தாலம், செம்பனார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக செம்பனார் கோவிலில் மயிலாடுதுறை தரங்கம்பாடி நெடுச்சாலையில் 50 ஆண்டு கால பழமையான புளியமரம் காற்றுடன் கூடிய மழையின் காரணமாக வேரோடு சாய்ந்து சாலையின் குறுக்கு விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து தீயணைப்பு நிலைய வீரர்கள் அங்கு சென்று மரத்தை அறுத்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. உத்திரமேரூரில் அதிகாலை முதல் மேகமூட்டங்களுடன் லேசான தூறல் மழை பெய்து வந்த நிலையில் வானில் தோன்றிய இரட்டை வானவில்லை வாகன ஓட்டிகள் ரசித்து சென்றனர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்ட பகுதிகளில் கோடை மழை சில நாட்களாக பெய்து வருகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் லேசான தூறல் மழை பெய்தது. இந்த நிலையில் உத்திரமேரூரில் எண்டத்தூர் நெடுஞ்சாலையில் வானில் அழகிய 2 வானவில் தோன்றியது. அதில் ஒன்று மேகமூட்டங்களுக்கு இடையே மறைந்த நிலையில் மற்றொரு வானவில் பளிச்சென்று தெரிந்தது. அதனை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ரசித்தபடி சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.